அப்படிப்பட்ட ஒரு இருதயம், மனது, நாவு எப்படி உண்டாகும்? இதான் ரட்சிப்பு. பாருங்க, எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துறது, எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துறது, எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியம்னா ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்து ஏதோ அவங்க சடங்காச்சாரத்தை பண்ணி இருக்கிறது இல்லை. இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். இப்போது நல்லா இருந்தான் மனுஷன், கடவுளுடைய சாயலின்படி உண்டாக்கிட்டார். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள்னு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்தாரு. கடவுள் தான் ஓவரால் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு. ஆனால் அந்த கடவுள் என்ன பண்ணிட்டார்? இப்போது மனுஷங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாரு. இப்போ கடவுள் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. மலை போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை தூக்கி கடலுக்கு நடுவில் போட வேண்டியது யார்? நம்ம. அதுக்குரிய அதிகாரம் இருக்குது. கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மலை போன்ற பிரச்சனையை எனக்கு கொடுத்தாரு, ஏன் இங்கே வச்சாருன்னு சொல்லக்கூடாது. அதை தூக்கி கடலில் எறிய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.